இன்றைக்கி என்ன போட்டிருக்குன்னா, இருப்பது அல்லது வாழ்வது. நிறைய பேர்கிட்ட நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால், ஏதோ இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார். ஒரு சமீப காலம் ஒரு 2 வருஷமாக எப்போ நான் கேள்வி கேட்டாலும் ஏதோ இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தார். கடைசியில் இல்லாமலே போயிட்டார். வாழ்க்கையில் சலிப்பு வந்துடுச்சு நிறையா. அதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நம்முடைய மனது சலிப்படைஞ்சு போயிடும். அதான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, எப்பயுமே சந்தோஷமாக இருங்கள்னு சொல்கிறேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், சந்தோஷமாக இருங்கள். இயேசு கிறிஸ்து வந்த நேரத்திலலாம் சீடர்களை எப்பெல்லாம் பார்த்தாரோ அப்போல்லாம் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கார். நீங்கள் போய் ஒரு வீட்டை பார்க்கும்போது அந்த வீட்டை ஆசீர்வதிங்க. அந்த வீடு பாத்திரமாக இருந்தால் நீங்கள் கொடுக்கும் சமாதானம் அவர்களோடு கூட இருக்கும். பாத்திரமாக இல்லைன்னா அந்த வீடு சமாதானம் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறார். ஆகவே நீங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கார். இங்கே பிரசங்கியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல் மேன்ஸ் எஃபெக்ட் ஆர் ஃபார் ஹிஸ் மவுத், yet his appetite is never satisfied. மனுஷன் படும் பிரயாசம் எல்லாம் அவன் வாய்க்காகத்தானே, இருந்தாலும் அவன் மனதுக்கோ திருப்தி இல்லை. மனுஷன் அங்கே போகிறான் இங்கே போகிறான் என்னென்னமோ செய்கிறான், எவ்வளவோ கோடிக்கணக்காக சம்பாதிக்கிறான், இருந்தாலும் நிம்மதியே இல்லை வாழ்க்கையில். ஏழையாக இருக்கிறவன் படுத்து கொண்டால் அவன் தூக்கம் நிம்மதியாக இருக்கணும்னு பைபிளில் போட்டு. ஏழையாக இருக்கிறவன்னா என்ன அர்த்தம்? பணத்துக்காக அலையாதவன் அர்த்தம். பணமே இல்லாத பிச்சைக்காரன்னு சொல்லலை, பணத்துக்காக அலையாதவன். அவன் என்ன சொல்கிறான்னா, போதுங்க தேவையில்லாமல் போயிட்டு அப்படின்னு மன மகிழ்ச்சியாக இருக்கான். அப்போது இதில் அந்த 2ஆம் வசனம் பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார். 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமும் 3ஆம் வசனமும் பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் என்ன கிடைக்கும் எது கிடைக்காது அப்படிங்கிற தெளிவாக இருக்குது. ஒருவன் 100 பிள்ளைகளை பெற்று அநேகம் வருஷம் உயிரோடு இருந்து தீர்க்க ஆயுசை அடைந்திருந்தாலும் அவன் ஆத்துமாவத்துக்கு அவனுக்கு இருக்கும் செல்வத்தினால் எந்தவித திருப்தியும் கிடைக்காமல் போய் அவனுக்கு பிரேத கல்லறை முதற்கொண்டு இல்லாமலும் போகும் என்றால் அவனை பார்க்கிலும் கருவிலேயே செத்து போன பிண்டம் வாசி என்கிறேன். அதோடு சொல்கிறார். 2ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார் பாருங்கள். அதாவது ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார் என்றால் அவன் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை கடவுள் அவனுக்கு கொடுக்கவில்லை. இன்னொரு மனுஷன் அதை அனுபவிக்கிறான். இதுவும் மாயையும் கொடிய நோயுமாக இருக்கிறது. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னா என்ன தெரியுமா? உங்களிடத்தில் இருக்கிறத நீங்கள் அனுபவிக்கிற வாய்ப்பு இருக்குன்னா அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். இந்த உலகத்திலே புசிப்பதும் குடிப்பதுமே இல்லாமல் வேறு ஒரு நன்மையும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? இந்த உலகத்தில் இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னார். என்னென்ன சொன்னார் இயேசு கிறிஸ்து? உலகத்தில் இருப்பவை, இந்த உலகத்திலும் இந்த உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாமல் இருங்கள். அதாவது அதை போய் பற்றி பிடித்து கொண்டால் அது பின்னாடியே அலையாதீங்க. டோன்ட் லவ் அப்படின்னாரு. அதை பற்றி அலையாதீங்க. இந்த உலகத்தில் என்ன இருக்குது? 3 இருக்குது சொன்னார். என்னென்ன இருக்குது? கண்களின் இச்சையும், மாம்சத்தின் இச்சையும், ஜீவனத்தின் பெருமையும். நம்ம பாதிரியாருக்கு பார்த்தீங்களா, நான் எப்படியாப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அப்படியே இயேசு கிறிஸ்து சொன்னதற்கு 100க்கு 100% எதிர் திசையில் போய்கிட்டு இருக்கேன். தேவனுடைய வசனத்தை படித்தீங்கன்னா தெரிஞ்சிடும் நம்ம எங்கே நிற்கிறோம், இந்த உலகம் எங்கே நிற்கிது, யார் நம்மளை எங்கே அழைச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறேன். இயேசுக்கு தெரியும். இயேசுவோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நம்ம குருத்தோலை ஞாயிறு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொண்டாடுறோம். ஈஸ்டர் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர். குருத்தோலை ஞாயிறு அன்னைக்கு பார்த்திங்கன்னா கையில் குருத்து ஓலைகளை வைத்து கொண்டு அப்படியே ஊர்வலம் வாங்க. ஓ சொன்னோ பாடுவோம் யோசோவன் தோசர அப்படின்னு. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு அழுவோம். இயேசு கிறிஸ்துவை கொன்னுவிட்டாங்க. அதே மாதிரி தான் எருசலேமில் நடந்தது. போகிறவர்களும் வருகிறவர்களும் தங்களுடைய சால்வையை எடுத்து தரையிலே விதித்து
இஸ்ரவேலின் ராஜாவே, யூதாவின் ராஜாவே வாரும் அப்படின்னு சொல்லி அவர் மாலைகளை போட்டார்கள், பூக்களை தூவினார்கள், எல்லாம் செய்தார்கள். அடுத்த வாரம் செருப்பாலே அடித்தாங்க. இவனை சிலுவையில் போடுங்க, திருட்டு பாய ராஸ்கல், என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுங்க. போன வாரம் தானே நீங்கள் ராஜா கீஜா நீங்கள், இப்போ என்னையா போட்டு அடிக்கிறீங்க? அது வேறு வாயிங்க, இது நார வாயி. அப்போ என்ன சொன்னார்? இந்த உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். மாம்சத்தின் என்ன சொல்கிறாரு? இந்த உலகத்தின் ஜீவனத்தின் பெருமை. கூட்டம் கூட்டமாக வருவானுவான், அவங்கள உயர்த்தி பிடிப்பானுவான், அதிலெல்லாம் நீங்கள் மனசை வைக்காதீங்க அப்படிங்கிறாரு. அப்போ எதில் மனசை வைக்கணும்? ஒருவனுக்கு இதையெல்லாம் கொடுக்கிறார் என்றால் அது அவருடைய கிருபை. அவர் மேல் உங்களுடைய மனதை வைங்க. இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்திலே அமர்ந்திருக்கிற மேலானவைகளை நாடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்பொழுது உங்களுடைய மனதுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அதான் இன்றைக்கி டைட்டில் என்னென்னா, லிவிங் வெர்சஸ் எக்ஸிஸ்டிங். ஏதோ இருக்குங்க, ஒன்றத்தையும் அனுபவிக்க முடியாமல் அப்படியே கிடக்க. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்க, வாழ்கிறான்டா அவனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் இயேசு கிறிஸ்து சொன்னார். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளெல்லாம் தவறாகவே மொழிபெயர்த்து வைத்து விட்டார். ஒருவன் இந்த உலகம் முழுவதையும் சம்பாதித்து கொண்டாலும் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து போனால் அதனால் என்ன பிரயோஜனம்? அது பைபிள் வசனம் என்ன இருக்குது? ஒருவன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை இழந்து போனால் அதனால என்ன லாபம் அப்படின்னு போட்டிருக்கு. ஒன்றுமே புரியல சார், மறுபடியும் சொல்லுங்கள் சார். ஒருவன் இந்த உலகத்தில் இருக்க அவ்வளோ சொத்தையும் சம்பாதிச்சிட்டாலும் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து போய் என்ன புண்ணியம்? 40 வருஷமாக சவுதி அரேபியாவில் ஒருத்தர் வேலை பார்த்தார், டிரைவர் வேலை. அவர் பிள்ளை என்ன படிக்குது, பையன் என்ன படிக்கணும் எதுவுமே தெரியாது. 40 ஆண்டுகள் கழித்து அவர் சொத்துக்களை எல்லாம் சம்பாதித்து உள்ளே வந்தார். பிள்ளைகள் இருவரும் நீ யார் என்று கேட்டார். யாரும் எங்கள் கூடயே வாழலை, நீ பணத்தை கொண்டு வந்து என்ன புண்ணியம்? பணத்தை நாங்கள் இங்கேயே சம்பாதிச்சுக்கிட்டோம், வேலையை பறியான்ட்டாங்க. இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொன்னார். அதுதான் இங்கே சொல்கிறார், ரிச் அண்ட் புவர் அலைக் லேபர்ஸ் டு ஸ்டே அலைவ். பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அல்லும் பகலும் இடைவிடாமல் உழைக்கிறார்கள். பட் ஈவன் ஆஃப்டர் ஆல் திஸ் லேபர் தி appetite ஆஃப் நெய்தர் ரிச் நார் புவர் இஸ் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். எவ்வளவு தான் சம்பாதிச்சிட்டாலும் ஏழையான மனிதன் என்ன நினைக்கிறான்? இன்றைக்கி ஒரு 150 ரூபா கிடைச்சா பரவாயில்ல, எப்படியாவது ஒரு ரிச்சாக ஓட்டியாவது சம்பாதிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறான். அதில் 100 ரூபாயை குடிச்சிட்டு 50 ரூபா கையில் வச்சுட்டு என்னத்தை வாழ்கிறோம், ஒரு சம்பாதிக்க முடியல, ஒரு வீடு வாங்க முடியல, ஏதோ அன்னாட பொழப்பு ஓடுது அப்படிங்கிறான். பணக்காரன் என்ன பண்ணுறான்? 2 கோடி ரூபா சம்பாதிச்சுட்டு ஊரில் இருக்கிறவனுக்கெல்லாம் லஞ்சமும் ஊழலும் கொடுத்துட்டு எப்போ ஜெயிலுக்கு போகணும்னு தெரில அப்படின்னு அவன் பதட்டப்பட்டுக்கிட்டு கிடக்கான். யாருக்குமே நிம்மதி இல்லை. ரிச் அண்ட் புவர், நெய்தர் த ரிச் ஆர் த புவர் இஸ் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். வை டு வி ஈட்? எதற்காக நாம் சாப்பிடுகிறோம்? ஸோ தட் வி கேன் ஆட் இயர்ஸ் டு அவர் லைஃப். சரி, இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருந்து நம்முடைய வாழ்நாளை கூட்டலாம். பட் வாட் குட் இஸ் இட் ஃபார் அஸ் டு ஆட் இயர்ஸ் டு அவர் லைஃப் இஃப் யூ டோன்ட் ஆட் லைஃப் டு அவர் இயர்ஸ்? சரி, நம்ம வாழ்ந்து இன்னும் 10 வருஷம் 15 வருஷம் வாழ்கிறத விட நம்முடைய வாழ்க்கைக்கு எந்த விதமான அர்த்தமும் இல்லைன்னா 100 வருஷம் வாழ்ந்து என்ன புண்ணியம்? ஒருத்தன் இந்த ஃபாரின் ரிப்பான் விங்கிள் தூங்கிடுவான் 20 வருஷம். ஒருத்தன் இந்த சாக்ரட்டிஸ் கதையிலே ஒரு கதை ஒன்று, ஒரு கிரேக்க கதை ஒன்று இருக்குது. அவன் இறைவன்கிட்ட போய் சாகா வரம் ஒன்று கேட்பான். அவன் இறைவன் சாகா வரம் கொடுத்துருவார். எல்லா பேரும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸு, அவங்க கூட இருந்த அண்ணன் தம்பி, அப்பா அம்மா, பேரன் பேத்திகள் எல்லாமே இறந்து போயிடுவாங்க. இவன் சாவே வராது. 400 வருஷம் ஆகிடும். இவன் யாருன்னே தெரியாது. இவன் சாப்பிட்றது என்னன்னு, இவன் புதுசாக என்னமோ தின்னுக்கிட்டு இருப்பானோ, என்ன சாப்பிட்றான்னு என்ன வாழ்கிறானே அவனுக்கு தெரியாது. ஏதோ ஒரு மனிதன் ஒரு இதில் இருக்கான், ஒரு மிருகம் மாதிரி அங்கே ஒருத்தன் இருப்பான்னு உலகமே இவனை வித்தியாசமாக பார்க்குது. நான் ஏன் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னே தெரியாது. கடவுளே எனக்கு சாவை கொடுன்னு அன்றாட கெஞ்சுவான். நோ, ஒரு முறை உனக்கு வரம் கொடுத்துட்டேன்னா அவ்வளோதான். அப்படி என்றால் நீங்கள் வாழ்க்கையை வாழாமல் உயிரோடு இருந்து என்ன புண்ணியம்னு கேட்குறாரு. பட் வாட் குட் இஸ் இட் ஃபார் அஸ் டு ஆட் இயர்ஸ் டு அவர் லைஃப் இஃப் வி டோன்ட் ஆட் லைஃப் டு அவர் இயர்ஸ்? நாம் வாழும் வாழ்க்கையிலே எந்த விதத்திலும் மனமகிழ்ச்சியாக வாழாமல் இருந்து பல ஆண்டுகள் உயிரோடு இருந்து என்ன புண்ணியம்?
We are like the birds that I watch in the backyard. They spend all their waking hours either looking for food or escaping from enemies. நம்முடைய மரங்களிலே அமர்ந்திருக்கிற பறவைகள் அவற்றின் முழு ஆயுள் காலமும் என்ன? எங்கேயாவது ஏதாவது இரை கிடைக்குதா, பூச்சி கிடைக்குதா, ஒரு தானியம் கிடைக்குதா, அது அங்கே போய் திம்போமா, இங்கே போய் திம்போமா, இல்லை பக்கத்தில் இருக்கிற எதிரிகள்கிட்டருந்து, பூனைகிட்டேருந்து, நாய்கிட்டேருந்து, மற்ற பெரிய பறவைகள்கிட்டருந்து உயிரை காப்பாற்றிக்கலாமா, இங்கிட்டு பார்த்துட்டு அங்கிட்டு பார்த்துட்டு இப்படியே தான் அதனுடைய வாழ்நாள் முழுவதும் போகும் இல்லையா? தீஸ் பேர்ட்ஸ் ஆர் நாட் ரியலி லிவிங். இந்த பறவைகள் உள்ளபடியே வாழ்க்கையை வாழவில்லை. தே ஆர் எக்ஸிஸ்டிங், ஏதோ இருக்கின்றன, அவ்வளோதான். இந்த நாய் இருக்குல்ல, டாக், அதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, த டாக் இஸ் அன் எய்ம்லெஸ் அனிமல்னு சொல்லுவாங்க. இந்த நாய் என்ன பண்ணும், திடீர்னு வேகமாக இந்த பக்கம் போகும், டக்குன்னு நிற்கும், அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் வரும், திடீர்னு இந்த பக்கம் போகும், எதுக்கு நடக்கிறோன்னு தெரியாது. அதுக்கு ஒரு பழமொழி தமிழில் இருக்குது, நாய்க்கு வேலையும் இல்லையா, நிற்க நேரமும் இல்லையா, இங்கிட்ட அங்கிட்டும் போய்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த பறவைகள் என்னத்தையா சாப்பிட்ணும், எப்படியோ உயிரை காப்பாற்றணும், இப்படியே தான் இருக்கின்றன. தீஸ் பேர்ட்ஸ் ஆர் நாட் ரியலி லிவிங், they are only existing, yet they are fulfilling the purposes for which the creator made them and they even sing about it. இருந்தாலும் இறைவன் அவற்றை எதற்காக படைத்தாரோ அந்த நோக்கத்தை அவை வாழ்ந்து நிறைவேற்றுகின்றன, அவை பாடிக்கொண்டு தான் இருக்கின்றன. அப்போ நம்ம ஒரு பாட்டு கூட இருக்கும், இயற்கையில் எவ்வளவு அழகான பட்சிகளின் பாடல்கள், பூக்களின் தூய அழகு, என் உள்ளத்தை தூதியால் வழிந்தோட செய்யுது, நான் என் மீட்பரின் சொந்தம், அவர் என்னுடையவர். அப்படி ஒரு பாட்டு இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனையுமே மனுபுத்திரர்களுக்காக படைத்தார். மனிதன் சந்தோஷமாக வாழ வேண்டும், தன்னுடைய வாழ்க்கையை, இந்த பூவுலக வாழ்க்கையை அனுபவித்து மகிழ வேண்டும் நேர்மையான வழியில், அவ்வளோதான். அதற்கு 10 கட்டளைகளை இறைவன் கொடுத்தார். அப்போ நம்ம இந்த பறவைகளைப் போல, மிருகங்களைப் போல நாம் வாழ்ந்தால் என்ன புண்ணியம் அப்படின்னு கேட்குறார். Solomon is not suggesting that it is wrong either to work or to eat. நாம் உழைப்பதோ அல்லது சாப்பிடுவதோ தவறு என்று சாலமோன் சொல்வதில்லை. இன்றைக்கி பெந்தேகோஸ்தே சர்ச் என்ன சொல்கிறாங்க, நகைலாம் போடாதீங்க, பொட்டு வைக்கக்கூடாது, பூ வைக்கக்கூடாது, வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு அப்படியே தாலி அறுத்துட்டு அலைங்க. அதான் தேவன் ஒதுக்கினவைகளை ஆசீர்வாதத்தோடு சாப்பிடாமல் யார் உங்களை ஒதுக்க சொன்னது? உன்னை வெள்ளைப்புடவை போடுன்னு எந்த இடத்துல பைபிளில் சொல்லியிருக்கு எனக்கு சொல்லு. பைபிளில் ஏதாவது வசனத்தில் வெள்ளை அங்கி திரித்து திருமணமாகாமல் திரிங்கன்னு எதுக்கு சொன்னார்? இறைவன் உங்களை படைக்கும் போதே ஒன்று பொம்பளையாகவே படைச்சிருக்கலாம்ல, இல்லைனா ஆம்பளையாகவே படைச்சிருக்கலாம்ல. எதுக்கு அவர்களை ஆணும் பெண்ணுமாக, மனிதனை மட்டுமல்ல எல்லா விலங்கினங்களையும், பறவைகளையும், ஊரும் பிராணிகளையும் அப்படி படைத்தார்? எப்படி ஒரு கன்னிகை தன்னுடைய ஆபரணங்களை மறப்பாள்? அது போட்டிருக்கு பைபிள். நீங்கள் நல்லா அழகாக ஆபரணம் போடுங்க, நல்லா முகத்தை அழகாக சீவுங்க, நல்லா குளிங்க, அழகாக ட்ரெஸ் பண்ணுங்க, விதவிதமான ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள், இறைவனுக்கு முன்பாக பயபக்தியோடு வாழுங்கள், எல்லாவற்றிலும் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள். இதுதான் தேவனுடைய வேதாகமம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கி பெந்தைக்கோஸ்தே போதகர்கள் அத்தனை பேரும் எவ்வாறு கலப்பான, போலியான, பொய்யான பிரசங்கங்களை சொல்லி மக்களை மதிகேட்டிற்கு திரும்ப செய்கிறார்கள். பாவம், ஏழை மக்களை சுரண்டி திங்கிறாங்க. அவனே ஒரு நாளைக்கு 100 ரூபா தான் சம்பாதிக்கிறான். அவன்கிட்ட 15 ரூபா கொடுன்னு 10 வருஷம் காணிக்கையை வாங்கி இவர்கள் எப்படி இருக்காங்க? காரு, பங்களா, 250 பவுன் செயின், ரோட்டரி கிளப்பில் மெம்பரு, ஐயா போதகர். எப்படி? எந்த வழியிலே இது எந்த வழியிலே இது நியாயம்? இறைவன் இப்போ எங்கேயாவது மக்களை இப்படி சீர்காடான வழியில் நடக்க சொன்னாரா? நீங்கள் வாழுங்கன்னு சொல்கிறார் இயேசு. பிரியமானவனே, என் ஆத்துமா வாழ்வதைப் போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. அதான் இயேசு சொன்னார்.
அந்த பெர்க்மான்ஸோட பாடல் பார்த்தீங்கன்னா தெரியும். நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு, தேவனுக்கு மகிமையை உண்டு பண்ணு, நீங்கள் நேர்மையான வழியிலே வாழுங்கள், அநியாயமான பொய்யான வழியிலே வாழாதீர்கள் அப்படின்னு சொல்கிறார். Solomon is not suggesting that it is wrong either to work or eat. Many of us enjoy doing both. நம்மளே அநேகர் கடுமையாக உழைத்து நன்கு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருக்கிறார். இன்றைக்கி என்ன, நம்முடைய போதகர்கள்லாம் முழு நேர ஊழிய போதகர்களாகிட்டாங்க. முழு நேரம் ஐயாவுக்கு என்ன வேலை? அடுத்தவன்ட்டு வந்து ஆட்டையாக போடுறதான் வேலை, வேறு ஒன்றும் கிடையாது. இறைவன் உங்களுக்கு என்ன உத்தியோகத்தை கொடுத்திருக்கிறாரோ அதை செய்யுங்கள். எனக்கு பவுலை ரொம்ப பிடிக்கிற காரணம் என்னென்னா, எல்லா ஊழியமும் பண்ணி தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி கட்டத்துக்கு வந்துட்டு 2 கைகளையும் வானத்திற்கு உயராக உயர்த்தி, எவனுடைய வெள்ளியையாவது பொன்னையாவது நான் திருடவில்லை, இதே கைகளினாலே வேலை செய்து நான் பிரயாசப்பட்டு உழைத்து சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இங்கே இருக்கிற பிரசங்கிகளில் ஒருத்தனுக்கு கூட இந்த மாதிரி சொல்வதற்கான அருகதையோ யோக்கியதையோ இல்லை. அத்தனை பேரும் கொள்ளையடித்து 500 கோடி 400 கோடி ஜெட்டு விமானம், ஜீசஸ் கால்ஸுக்கு ஜெட்டு விமானம், இதெல்லாம் தேவையா உனக்கு? இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் இன்னும் அநேகம் இருக்குது. இன்னும் அது உலக நாடுகள் அத்தனை பேர், இன்றைக்கி உலக நாடுகளில் கணக்கு எடுத்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் அநேகம் பிள்ளைகள் பசியினாலே சாகிறார்கள். 3 வேளைக்கு ஒரு வேளை கூட உணவு கிடைக்கவில்லை. தண்ணீர் இல்லாமல் எத்தனையோ பிள்ளைகள் சாகிறார்கள். இந்த துன்மார்க்கன் தினகரன் என்ன பண்ணுறான் பார்த்தீங்களா? ஜெட்டு விமானம் வாங்கி வச்சுருக்கான். அவன் முன்னாடி என்ன சொல்கிறா? ஆண்டவர் காரு கொடுத்தாரு, என்ன கலரு வேணும்னு கேட்டார். தேவனுக்கு விரோதமான துரோகம். அவர்களும் அவருடைய சந்ததியும் அழியும். ஆனால் கடவுளுக்கு பயப்படுற பயம் இல்லை அவங்களுக்கு. கடவுள் இருக்கிறார் என்பதையே மறுதளிக்கிறார்கள். அவங்க என்ன சொல்கிறார் பவுல்? அவருடைய தேவன் நம்முடைய பரமபிதாவாகிய தேவன் அல்ல, அவருடைய தேவன் வயிறு. அதான் சொல்கிறார் பவுல். அவர் தேவை. எனக்கு எதாவது ஒருத்தி கூட இந்த விவேக் ஜோக்கில் சொல்லுவாள், என்னம்மா சொசைட்டியில் இப்படி சொசைட்டி அது எங்கே இருக்குது, எனக்கு 2 பிளேட் கொடுங்கன்னு கேட்பான்ல. அது மாதிரி இந்த உலகத்தை அடித்து தின்கிறார்கள். இது வாழ்க்கை அல்ல. Many of us enjoy doing both, but if our life consists only in working and eating, then we are being controlled by our appetites, and that almost puts us on the same level as animals. நாம் உழைக்கிறது சாப்பிட்றது இப்படியே இருந்தோம்னா இறைவனுக்காக எதுவுமே செய்யலை, நாம் சமாதானம் சந்தோஷமாக இல்லை, நம்முடைய மனதிலே இதனால் எந்த திருப்தியும் இல்லை. அதான் 3ஆம் வசனம் என்ன சொல்கிறாரு? பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாரு? அதனாலே அவன் ஆத்துமா திருப்தி அடையவில்லை என்றால், அவன் ஆத்துமா அவன் சம்பாதித்த செல்வத்தால் அவனுக்கு எந்த திருப்தியும் கிடைக்கவில்லை என்றால், அவனுக்கு பிரேத கல்லறை முதலாவது கிடைக்காமல் போய்விட்டால், அவனை பார்க்கிலும் கருவிலே அழிந்து போன பிண்டம் வாசி என்கிறேன். இதான் சொல்கிறார். நீ எதுக்கு எருமை மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்க? ஒன்றையும் அனுபவிக்காமல் ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்காமல் எதுக்கு இருக்க? As far as nature is concerned, self-preservation may be the first law of life, but we who are made in the image of God must live for something higher. இந்த உலகத்தினுடைய கோட்பாடு என்னென்னா, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். அப்படி தான் இந்த உலகத்தில் பேர். மிருகங்கள்லாம் எப்படி இருக்கும்? மந்தைகள்லாம் எப்படி இருக்கும்? நோஞ்சான்லாம் இருக்காது. ஆட்டு மந்தை காட்டு மந்தைலாம் இருக்குல்ல, எருமை காட்டு எருமை இருக்குல்ல கோத்தகிரியில், எல்லாம் தடி மாடாக இருக்கும். ஒன்று கூட நோஞ்சானாக இருக்காது. ஏன்? நோஞ்சானெல்லாம் ஹாஸ்பிட்டலில் போய் ப்ரோட்டீன் ட்ரிங்க்ஸ் குடித்து இன்ஜெக்ஷன் போட்டு வருதா? என்ன ஆகும் நோஞ்சானலாம்? நோஞ்சானை சாவாது, அடுத்த அனிமல் அடித்து தின்றோம். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். நீ தகுதி உள்ளவனாக இருந்தால் உயிர் வாழ முடியும், உனக்கு வாழ தகுதி இல்லை என்றால் செத்து போவாய். இதான் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். கால் உடைஞ்சிருச்சுன்னா அதால் ஓட முடியாது, அடுத்த புலி வந்து அடித்து தின்றோம். அப்போ மந்தையில் கால் உடைந்த ஆடு மாடுகளே இருக்காது. நோஞ்சானா ஒன்று இருந்துச்சுன்னா, நோய்வாய்ப்பட்டுருச்சு நடக்க முடியல காய்ச்சல்னால் அடுத்த புலி அடித்து தின்னுவிடும். காய்ச்சல் உள்ள ஆடு மாடே இருக்காது. இதுதான் இந்த உலகம். இந்த உலகத்தின் கோட்பாடு என்ன? As far as nature is concerned,
செல்ஃப் ப்ரிசர்வேஷன் மே பி த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் லைஃப். உங்களை நீங்களே தற்காத்து கொள்வது அதுதான் முதன்மையான சட்டமாக இருக்கலாம். பட் we who are made in the image of God must live for something higher. மனிதர்களாகிய நமக்கு அந்த கோட்பாடு இல்லை. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் மனிதனுக்கு பொருந்தாது. மனிதனுக்கு படுத்த படிக்காக இருப்பான், அவனை சுற்றி 56 பேர் தூக்கிட்டு அலைவாங்க. கோமா ஸ்டேஜில் போய் 15 வருஷம் ஆயிடுச்சியா, இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்கிறோங்க. அப்போ சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னால் அவன் தலையில் கல்லை போட்டு கொண்டு பண்ணும்ல, கொல்ல மாட்டாங்க. 15 வருஷமாக இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டு இருப்பான். அந்த மாதிரி காப்பாற்றுக்க மனிதர்களுக்கு அந்த கோட்பாடு மிருக விதிகள் பொருந்தாது. நீங்கள் எப்படி இருக்கணும்? இறைவனுக்கு பயந்து எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே அப்படின்னு சொல்கிறாரு. அதான் இன்றைக்கி லிவிங் வர்சஸ் எக்ஸிஸ்டிங். நீங்கள் அப்படியே சும்மா ஏதோ இருந்தோன்னு இருக்காதீங்க. இறைவனிடத்தில் பேசுங்க, அவர் சொல்வதின்படி நடங்க. அவர் உங்களோடு கூட பேசுவார். அவர் தினமும் உங்களோட பேசணும்னு நினைக்கிறார். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கீங்களான்னு நினைக்கிறார். அதான் எங்கே இருக்க, நான் வந்துட்டேன், தூங்கி வச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. தினமும் ஆண்டவர் பேசுகிறார். நான் பாவம் செய்யும் பொழுது 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க, ஓடி போய் ஒளிஞ்சிட்டாங்க. ஆண்டவர் கூப்பிட்றாரு, அதாம் எங்கப்பா இருக்க? ஒரு சத்தமும் இல்லை. நான் இப்பொழுது ஒளிந்திருக்கிறேன், ஏன் ஒளிந்திருக்காய்? என்னுடைய நிலை சரியில்லை. யார் உனக்கு அப்படி சொன்னது? நீ யாரிடம் போய் பேசினாய்? உன்னுடைய வழிகளிலிருந்து ஏன் விலகினாய்? இனிமேல் நான் உன்னை பார்க்க வரமாட்டேன். இறைவனுக்கும் நமக்கும் இடையே பெரும் பிளவு ஏற்பட்டது. இறைவன் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் இறைவனை விட்டு விலகி போனீர்கள் என்றால் இறைவன் உங்களை விட்டு விலகி போய்விடுவார். நீங்கள் இறைவனை நெருங்கி சென்றால் கம் நியர் டு மீ, ஐ வில் ட்ரா நியர் டு யூ அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. நீங்கள் என்னண்டே கிட்டி சேருங்கள், நான் உங்களிடையே கிட்டி சேருவேன் அப்படின்னு. அப்பொழுது உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷம் கிடைப்பீங்க. நீங்கள் வாழ்வாங்கு வாழ்ந்திருப்பீர்கள் அப்படின்னு சொல்கிறார். சம்திங் டு பாண்டர். வாட் திங்ஸ் கேன் யூ டூ டு கீப் ஃப்ரம் லெட்டிங் ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் லைக் ஒர்க்கிங் அண்ட் ஈட்டிங் ப்ரிவெண்ட் யூ ஃப்ரம் என்ஜாயிங் வாட் இஸ் ட்ரூலி இம்பார்ட்டண்ட் இன் லைஃப். நீங்கள் உள்ளபடியே வாழ்க்கையிலே எது முக்கியமான காரியமோ அதை மகிழ்ச்சியாக அனுபவிப்பதிலிருந்து உங்களை தடுக்கிற வழக்கமான காரியங்களை, அதுவே உங்களுடைய வாழ்க்கையை நிரம்பி வழிந்து விடாதபடி அதை தடுப்பதற்கு நீங்கள் என்னென்ன செய்யலாம்? இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா தெரியும். காலையில் எந்திரிக்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, படிக்க வேண்டியது, போக வேண்டியது, திரும்பவும் சாப்பிட வேண்டியது, படுக்க வேண்டியது, மறுபடியும் சாப்பிட வேண்டியது, படுக்க வேண்டியது, இதையே போய்கிட்டு இருக்கோம். இறைவனுக்காக என்ன காரியத்தை நாம் செய்கிறோம்? ரொம்ப சிம்பிள். நம்ம பேசுகிறவங்கிட்ட ஆண்டவரை பற்றி சொன்னால் போதும். நிறைய பேர் உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்பாங்க. என்னுடைய வாழ்க்கையிலே நான் இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது? இறைவனை நம்பு, அவ்வளோதான். இந்த வார்த்தையை சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி எப்போ வரும்னா, நீங்கள் இறைவன் சொல்வதன்படி நடந்தால் மட்டும்தான் வரும். இந்த சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சந்தோஷம் இந்த உலகம் தர முடியாத சந்தோஷமாக இருக்கும். அதான் இன்றைய சிந்தனை. சரியா?